பத்தான் படம் 5 நாளில் 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்க. அதாவது ஹிந்தி சினிமாவே போன வருஷம், அதாவது கடந்த ஒரு 2-3 வருஷமாக பயங்கர வறட்சியில் கிடந்தது. இப்போ மொத்தமாக ஒரே படத்தில் எல்லா வறட்சியும் காலி பண்ணி இந்த பாய்காட் கும்பலுக்கெல்லாம் குட் பை சொல்லி அமுச்சு வச்சுருக்காரு நம்ம ஷாருக் கான். ஸோ 5 நாள் டோட்டல் கலெக்ஷன் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் 500 crore அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் பத்தான் படம் எத்தனாவது இடத்துல இருக்குது, முதல் இடத்துல என்ன படம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அப்புறம் வாரிசு துணிவு, அதாவது வாரிசு துணிவு 2 படமுமே பார்த்திங்க அப்படின்னா கிளாஸில் ஓப்பனிங் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் 300 கோடி கிட்ட நெருங்குது, இந்த படம் 200 கோடியை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே 19வது நாள் 2 படங்களுமே வசூலில் உண்மையிலே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்குங்க. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாரிசு படம் 300 கோடி வசூல் தொடுமா தொடாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷனில் வாரிசு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் சூர்யா அவர்கள் ஒரு சம்பவம் செஞ்சுருக்காரு. 3 பார்ட்டுமே, அதாவது சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. அதில் சிங்கம் 1 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன அந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, தொடர்ந்து நிறைய பேர் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட கோரிக்கையே என்ன அப்படின்னா, வீடியோவை பார்க்குறவங்க லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது. ஆனால் யூடியூப் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதில் அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அதை கேளுங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஹார்டினில் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், அது மொபைலாக இருக்கட்டும் இல்லை பிசியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அது காட்டும். நீங்கள் அதில் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம சேனலில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா கீழே ஒரு ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ மெம்பருக்கு நம்ம அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தனியாக சில சலுகைகள் கொடுக்க போகிறோம் வரப்போகிற காலகட்டத்தில். ஸோ அது மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஆகிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிட்டே பாருங்கள். ஸோ வால்டர் வீரையா படத்தோட டே 17 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 170 கோடியே 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 217 கோடியே 55 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 125 கோடி. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர். வீரசிம்மா ரெட்டி படத்தோட டே 18 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 105 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 120 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 110 கோடி. ஸோ கிராந்தி படத்தோட டே 4 கலெக்ஷன் கர்நாடகாவில் 8 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 50 லட்சம். இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல டீசெண்டான நம்பரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 35 கோடி. கர்நாடகாவில் மட்டுமே இந்த படம் இது வரையும் 4 நாளில் 36 கோடியே 40 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 38 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நல்ல வசூல். ஸோ பார்க்கலாம் இந்த படம் ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதா இல்லை அதோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதா அப்படிங்கிறதான் பொறுத்து பார்ப்போம். வாரிசு படத்தோட 19th டே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 4 கோடியே 55 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ டோட்டலாக 135 கோடி வசூல் பண்ணியிருக்கு வாரிசு படம். தமிழ்நாட்டில் மட்டும் ஓவர்சீஸில் 87 கோடி, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 291 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே 300 கோடி இந்த படம் ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும். ஏன் அப்படின்னா இப்போ பிப்ரவரி 3ஆம் தேதி நிறையா படங்கள் 7 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகுது. ஆனாலுமே அது 7 படமுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தியேட்டரில் போய் பயங்கரமாக ஒரு பெரிய க்ரௌடு எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் அதுக்கான பதில். ஸோ மறுபடியும் ஒரு சாட்டர்டே சண்டே வந்தால் வாரிசா துணி வாங்குறது தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். ஸோ அதில் மறுபடியும் நம்பர் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 220 கோடி. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் 227 கோடி கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அப்புறம் விக்ரம் 186 கோடி, பாகுபலி 151 கோடி,
பிகில் வந்து 145 கோடி, வாரிசு 135 கோடி வெறும் 19 நாளில். ஸோ டோட்டலாக எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் அந்த ஆல் டைம் ஹையஸ்ட்டு தமிழ்நாடு கிராசிங் கலெக்ஷனில் 5வது இடத்துல வாரிசு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். துணிவு படத்தோட 19th டே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,45,00,000, ஓவர்சீஸில் வந்து 55 லட்சம், வேர்ல்டு வைடு 3,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. துணிவு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 120,25,00,000. ஸோ இந்த நான் சொன்னேன்ல அந்த டாப் 5 அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா டாப் 10ல் துணிவுமே இருக்குது ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷனில். ஸோ துணிவுமே ஒரு நல்ல கலெக்ஷன் தான், பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்துக்குமே ஒரு 15 கோடி வித்தியாசம் தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓவர்சீஸில் 59,75,00,000, வேர்ல்டு வைடு 206,35,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 160 கோடி. இந்த படம் ஆல்ரெடி நிறைய ப்ராஃபிட் ஜோனுக்கு போய் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பத்தான் படத்தோட டே 5 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 88 லட்சம், தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம், அப்புறம் ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா 72,80,00,000, இந்தியா முழுக்க 74,68,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 40,50,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் 115,20,00,000. அதாவது மொத்தமாக எல்லா நாளையும் கம்பேர் பண்ணால் நேற்று பயங்கரமாக கலெக்ட் பண்ணியிருக்குங்க. பத்தான் படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா USA ப்ளஸ் கனடா, நார்த் அமெரிக்காவில் 15,10,00,000, கல்ஃப் கண்ட்ரீஸில் 12 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியா ப்ளஸ் நியூசிலாண்டில் 4,65,00,000, யூகேயில் 3,20,00,000, ஜெர்மனியில் 75,00,000, மலேசியாவில் 2,25,00,000, சிங்கப்பூரில் 1,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 1,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 40,50,00,000. ஸோ இந்த படம் வந்து எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாலாம் சவுத் இந்தியாவில் இந்த படம் பெரிய பர்ஃபார்ம் பண்ணல, ஒன்றுமே இல்லைன்னு வைங்க. இப்போ நம்ம RRR, அப்புறம் இந்த காந்தாராவாக இருக்கட்டும், அப்புறம் KGF 2வாக இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், இதெல்லாம் நார்த் இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் பண்ணிச்சு. நார்த் இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் பண்ணவும் தான் இந்த படங்கள்லாம் இவ்வளோ கோடி வசூலாச்சு. ஆனால் ஹிந்தி படத்துக்கு நார்த் இந்தியாவிலே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இந்த பாய்காட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தினால நார்த் இந்தியா மூவி, அதாவது ஹிந்தி மூவிஸையே அவங்க வந்து புறக்கணித்ததுனால தான் இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து அங்கே பெரிய பேர் எடுத்துச்சு, அதுவும் இல்லாமல் பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ பத்தான் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இப்போ அந்த இதுக்கு வந்துடுச்சு. ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 3,80,00,000 டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து 6 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் வந்து 330,35,00,000, இந்தியா முழுக்க 340 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்க, 201,90,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 541.9 crore, அதாவது 541,90,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 260 கோடி. ஆல்ரெடி இந்த படத்துக்கு பணம் போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, தேட்டர் ஓனர்லேருந்து, வெளியே டோக்கன் போடுறவங்கலேருந்து, உள்ள பப்ஸு பாப்கார்ன் வைக்கிறவங்கலேருந்து எல்லாருமே கல்லா காட்டிட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய லாபத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சவுத் இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் அடிக்குது, மற்றபடி நார்த் இந்தியாவில் சரி, அதுவும் இல்லாமல் ஓவர்சீஸில் வேறு கண்ட்ரீஸ்லலாம் மலேசியா, சிங்கப்பூர், USA, கனடா, அப்புறம் நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியான்னு எல்லாருமே ஆல்ரெடி லாபத்தை எடுத்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ 2023யோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஃபஸ்ட்டு மூவியாக பத்தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பத்தான் படம் உண்மையிலே வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்தளவுக்கு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணதுக்கு ஐமேக்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் டோட்டலாக வந்து RRR கலெக்ஷனையும் KGF 2 படத்தோட கலெக்ஷனையும் பிரேக் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ இப்போ போகிற வேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் அந்த நம்பரை வந்து பிரேக் பண்ணுமா, அதாவது 1,100 கோடி 1,200 கோடியை பிரேக் பண்ணி போகுமா? இந்த RRR, KGF 2, பாகுபலி இந்த கலெக்ஷன்லாம் பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி அவ்வளோதான் வீக் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலுமே இந்தியா முழுக்க 35 கோடி கிட்ட வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா வீக் டேஸ்லையுமே இந்த படம் உலகம் முழுக்க 50 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த படம் பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்ததாக டாப் 5 ஃபாஸ்டஸ்ட் 500 crore கிராஸ் கலெக்ஷன் இன் இந்தியன் சினிமா.
அதாவது வேகமாக 500 கோடியை கடந்த இந்திய திரைப்படங்களில் முதல்ல இருக்கிறது பாகுபலி 2. 3 நாளில் 508 கோடியை வந்து இது வந்து ரீச் பண்ணியிருக்கு. RRR வந்து 4 நாளில் 570 கோடி. KGF Chapter 2 4 நாளில் 560 கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கு. பத்தான் 5 நாளில் 541 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததான் 2.2 5வது இடத்த பிடிச்சிருக்காது 8 நாளில் 510 கோடி. ஸோ இதுதாங்க டாப் 5 ஹையஸ்ட், அதாவது ஃபாஸ்டஸ்ட் கிராசிங் 500 crore கிராசிங் கலெக்ஷன். அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன்ல சிங்கம் படத்தோட கலெக்ஷன் 2010 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கலெக்ஷன் அந்த டைமில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 45 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 80 லட்சம். இந்தியா முழுக்க 65 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 25 கோடியே 50 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 90 கோடியே 50 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 25 கோடி அப்ராக்சிமேட்டாக சொல்லப்படுது. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இந்த படம் உங்களில் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் பத்தான் படம் எத்தனை நாளில் இந்த 1000 கோடியை கிராஸ் பண்ணுவான்? இல்லை அதெல்லாம் கிராஸ் பண்ணாதீங்க, 1000 கோடிலாம் இல்லை, இதெல்லாம் இந்த 5 நாள் தான், அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் காலி ஆகிடும் அப்படிங்கிறத எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்தா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலயமா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபு, லைக்கு அது மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.